அமைச்சரவையில் சசிகலாவிற்கு எதிராக எதிர்ப்புக் குரல் எழுப்பிய ஓ. பன்னீர்செல்வம், மா.பா. பாண்டியராஜன் இடம்பெறவில்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்ற உடனே முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் வீட்டில் இருந்த காரில் சுழல் விளக்கு அகற்றப்பட்டது. அரசு லட்சினையும் அகற்றப்பட்டது. போலீஸ் பாதுகாப்பும் திரும்பப் பெறப்பட்டது. ஓ.பி.எஸ். வீட்டின் மீது சசிகலா தரப்பு ஆதரவாளர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் சி. வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சாதாரண சூழல் நிலவுவதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஓ.பி.எஸ். வீட்டில் இருந்து யாரும் வெளியே வர வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். ஓ.பி.எஸ். வீடு வழியே காரில் சென்ற சிலர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஓ.பி.எஸ். ஆதரவாளர் ஒருவரது மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது. அதேபோல் போலீசார் ஒருவரது மண்டையும் உடைந்தது. இதனால் கிரீன்வேஸ் சாலையில் பதற்றம் நிலவியது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.